தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மங்கள நாணை யார் வாழ்த்தலாம், எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இப்போ திருமணத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மங்கள நாண் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா தாலின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தாலியை வாழ்த்து பெறுவதற்காக கொண்டு வருவார்கள். வழக்கமாக மாப்பிள்ளையோட தாய் மாமன் அல்லது பெண்ணுடைய தாய் மாமன் இப்படி, அல்லது யாராவது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவர்களுடைய வாழ்த்தினை பெறுவதற்கு, அதாவது இந்த திருமணம் நிலைக்க வேண்டும், இந்த திருமணம் மகிழ்ச்சியுடையதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பம் தழைக்க வேண்டும், இவங்களுடைய இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவதற்கு, அந்த வாழ்த்தினை பெறுவதற்கு ஒரு தட்டில் ஒரு மஞ்சள் தேங்காய், அதை சுற்றி நெல் பரப்பி இருக்கும். அதற்கு மேலே இந்த தாலி என்று சொல்லக்கூடிய மங்கள நாண் இருக்கும். அதை கையில் ஏந்தி கொண்டு பெரியோரிடத்தில் வருவார்கள். அதை யார் வாழ்த்த வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். அதை வாழ்த்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கின்றது என்று நம்முடைய தமிழர் பண்பாட்டில் சொல்லி வைத்திருக்கின்றார். ஒன்று, இந்த இணையர்கள் இருக்கின்றாங்களே, மணமக்கள் இருக்கின்றார்களே, அவர்களை விட வயதில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் வாழ்த்துவதற்கு வயது உரியவர்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் திருமணம் ஆனவர்களாகவும் இருக்கலாம், ஆகாதவர்களாகவும் இருக்கலாம், அல்லது திருமணமாகி அவருடைய துணையை இழந்தவர்களாக இருக்கலாம், கைம்பெண்ணாக இருக்கலாம், அல்லது மனைவி இழந்த ஆணாகவும் இருக்கலாம். ஆனால் அடிப்படை என்ன என்று சொன்னால், அந்த மணமக்களை விட வயதில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதி இருக்கின்றது. அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி செய்திருக்கிறோம். என்ன காணொளி செய்திருக்கிறோம் அப்படின்னா, கணவனை இழந்த அப்பா அம்மா வாழ்த்தலாம், அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவர்களை கணவனோ மனைவி இழந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்த்தலாம். அவர்களுக்கு பெற்றோர்கள் என்ற முறையில் எல்லா தகுதியும் இருக்கின்றது. அடுத்து, அவருடைய பெற்றோர்கள் அல்லாத பெரியவர்கள், கணவனும் மனைவி இழந்தவர்களை யாராக இருந்தாலும் அவர்களும் அதை வாழ்த்தலாம். அடுத்து, திருமணம் ஆகியவர்கள் ஆகாதவர்கள் அவர்களுடைய வயதில் பெரியவர்களாக இருந்தால் வாழ்த்தலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேலே எப்படி வாழ்த்துவது என்று ஒன்று இருக்கின்றது. முந்தி நம்ம தமிழர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த மஞ்சள் தேங்காய் மேலே தான் தாலி வைத்திருக்கின்றார்கள். அதை சுற்றி நெல் மணியை பரப்பியிருக்கின்றார்கள். அரிசியை பரப்புவது தமிழர் பண்பாடு கிடையாது. மஞ்சள் அரிசியை பரப்புவது தமிழர் பண்பாடு கிடையாது. ஏன்னு சொன்னால், அரிசி மேலே மஞ்சள் பூசிட்டா இனி அது முளைக்காது. அப்போது நம்முடைய மரபு என்ன, பண்பாடு என்ன என்று சொன்னால், அவர்களுடைய அந்த திருமணம் புரிந்து கொள்கின்றார்களே, அவர்களை இணைக்கின்ற இந்த தாலி அணிவிப்பின் மூலமாக அவர்களுடைய அந்த பரம்பரை என்பது வளர வேண்டும், தொடர வேண்டும். அதற்கு அடையாளமாக அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நெல்மணிகளை பரப்பி, நெல்மணியை கொண்டு போய் நம்ம நிலத்தில் போட்டால் விளையுமா இல்லையா? நெல்மணி அதிலேருந்து வளர்ந்து நாற்று வந்து பிறகு அது பயிராக விளையுமா இல்லையா? அதற்காக நெல்மணியை என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். முன்பு காலத்தில் நெல்மணியை கிட்ட போய் வாழ்த்திருக்கிறாங்க. அப்படி அந்த குறிப்பை அதில் வைத்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் அச்சதை போடுதல் அப்படின்னு சொல்லி அயலவர் பண்பாட்டிலேருந்து நமக்கு வந்து வத்தி கொண்டது. இந்த மஞ்சள் அரிசியை இறப்பில் நம்மவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அப்படின்னா இதோடு அவர்களுடைய பிறவி முடிந்து இறைவன் திருவடி அடைந்து விட வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கின்றார்கள். பின்னால் அது என்ன செய்து மாறி போய் மஞ்சள் அரிசி இங்கு வந்து விட்டது. அதற்கு மேலே இப்போ நாம் இந்த நெல்மணியை வந்து தட்டில் வைக்கிறதோடு நிறுத்திக்கிறோம். நெல்மணியை தூக்கி அவர்கள் மேலே தூவி வாழ்த்துவது என்பதை தவிர்த்துட்டோம். ஏன் தவிர்த்துட்டோம் அப்படி சொன்னால், இந்த நெல்மணி என்பது அந்த கருத்தை உணர்த்தி நிற்கின்றது. அதாவது அந்த நெல்லை போன்று அவர்களுடைய வாழ்க்கை வளர்ந்து செழிக்க வேண்டும் என்ற கருத்து இருந்தாலும்,
இப்போ திருமணத்துக்கு வந்து இருக்கின்றவர்கள் தூரத்திலேருந்து இந்த நெல்மணியை வீசி அடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போது உணவுப் பொருள் தரையில் விழுந்து எல்லோருடைய காலிலும் மிதிப்பட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோற்று பருக்கைய கீழே நம்ம காலில் மிதிச்சிட்டாலும் அதை தொட்டு கும்பிடுவாங்க. சாப்பாட்டை காலில் மிதிச்சிட்ட பாரு, அப்புறம் கன்னத்தில் போட்டுக்க அப்படின்னுவாங்க. சோத்தை இறைச்சிட்ட பாரு அப்படின்னு அதை இந்த உணவை போற்றுகின்ற மதிக்கின்ற வழக்கம் நமக்கு இருக்கின்றது. அதனால் இந்த நெல்மணியை தூரத்திலேருந்து வீசி அடிக்கிறது அல்லது தலையில் கொட்டி அதை வீணாக்குவது வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள், வாழ்த்துவதற்கு மலர்களை வைத்து கொண்டார்கள். இந்த தட்டில் மட்டும் நெல்மணியை பரப்பி அதன் மேலே மஞ்சள் தேங்காய் தாலியை வைத்து வாழ்த்திய பிறகு மேடையில் வந்து மலர் தூவி வாழ்த்துகின்ற ஒரு முறையை நம்மவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுதான் இப்பொழுது பெரும்பாலான திருமணங்களில் நடைபெறுகின்றது. இன்னும் பல திருமணங்களில், இந்த வைதிக திருமணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தட்டை மாங்கல்யம் என்று சொல்கிற இந்த மங்கள நான் தட்டை இந்த தாய்மாமன் எடுத்துக்கொண்டு செல்லும்போது, இந்த பெரியவங்க புரியாமல் அவங்க கொஞ்சம் கையில் அந்த அரிசியை அள்ளிக்கிட்டு, மஞ்சள் அரிசியை அள்ளிக்கிட்டு, அதை என்னமோ அந்த கடலைன்னு கச்சான் கொடுக்குறாங்களே, கச்சான்றாங்க இல்லைங்களா, அதுபோல் சின்ன பிள்ளைகள் கையெல்லாம் கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கலாமா என்று சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வயதில் பெரியவர்கள் மட்டும்தான், மணமக்களை விட வயதில் பெரியவர்கள்தான் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னேன். அது ஒன்று. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தவறு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். நாமே புரிஞ்சிக்கணும். அது இளம் பிள்ளைகளாக இருந்தால் கூட, இளவயது பிள்ளைகளாக இருந்தால் கூட, அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களை வாழ்த்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அங்கு போய் நாம் எப்போதும் தமிழர் பண்பாடு, நம்மை விட வயதில் பெரியவரிடத்தில் பெரியவர்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்குது என்று சொன்னால், உங்களுடைய திருவாயால் என்னை வாழ்த்துங்கள் இந்த நன்னாளிலேன்னு தான் கேட்க வேணும். இப்போ பிறந்த நாள் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பா அம்மாவை போய் சொல்லக்கூடாது, அவங்கள வாழ்த்தக்கூடாது. ஏன்னா நம்ம சின்னவங்க இல்லையா? அப்போது நாம் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிறந்தநாள் அன்று உங்களுடைய திருவாயால் என்னை வாழ்த்துங்கள் அப்படின்னு தான் கேட்கணும். இப்போ வயதில் குறைந்தவர்கள் வயதில் பெரியவர்களிடத்தில் வாழ்த்து பெறணும். அவங்கள போய் நம்ம வாழ்த்துறதில்ல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆங்கிலேயர் பண்பாடு, அந்த பண்பாடு, இந்த பண்பாட்டெலாம் வச்சுட்டு ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அப்பா அம்மாவை போய் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு நம்ம வாழ்த்தக்கூடாது. வாழ்த்துவதற்கு வயது வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வாழ்த்துகின்ற அந்த பொருட்களை, நெல்லையோ அல்லது பூவையோ எடுத்து கொடுக்கக்கூடாது. அப்போது நம்மிடத்திலே அந்த மங்கள நான் வருகின்ற போது எழுந்து நிற்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். எழுந்து நின்று தொட்டு சிவாய நம என்று நம்ம மனதில் இந்த திருமணம் நிலைக்க வேண்டும், இல்லறம் நல்லறமாக நடைபெற வேண்டும் என்று எழுந்து நின்று அந்த மங்கள நானை தொட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா இப்படின்னுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை தொட்டு சிவாய நம என்று கைகூப்பி மனதிலேயோ அல்லது வாய் விட்டோ சொல்லி அதை வாழ்த்த வேண்டும். அதுதான் வாழ்த்துகின்ற முறை. பிறகு நாம் மேடையில் போய் அந்த பூ எடுத்து தூவி அவர்களை வாழ்த்தலாம். ஆனால் இந்த வாழ்த்துவது என்பது இன்றைக்கி என்ன ஒரு நகைச்சுவையாக, வேடிக்கையாக, கேளிக்கையாக இருக்கின்றது. அதுதான் பல திருமணங்களில் பார்த்திங்கன்னா, அந்த குருமார்களை குறி வைத்து இந்த மஞ்சள் அரிசியை வீசி அந்த வாழ்த்துகின்ற ஒரு அருமையான அந்த நிகழ்ச்சியை கேளிக்கைக்கு ஒரு கேலிக்கூத்தாக ஆக்குகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்ப்போம். சில வேளையில் குருமார்களே சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என் மேலே வீசி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாமும் பார்ப்போம், இந்த அரிசி அது ஒரு சாப்பாட்டு பொருள் இல்லையா, தரை முழுக்க அப்படியே மண்டபம் முழுக்க சிந்தி கிடப்பதை பார்க்குறோம். அப்போ அதை நாம் தவிர்க்க வேண்டும். எப்படி தவிர்க்கலாம்? அந்த மங்கள நான் வருகின்ற போது எழுந்து நின்று சிவாய நம என்று மனதில் இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்திட்டு அந்த அரிசியோ நெல்லையோ அள்ளாமல் விட்டு விடலாம். பூவை கூட எடுக்காமல் விடலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம மேடைக்கு வீசினா போய் சேராது. மேடைக்கு போகின்ற போது அங்கு தட்டில் இருக்கின்ற மலர்களை எடுத்து தூவி திருநீறு பூசி அவர்களை வாழ்த்தலாம். மேடையில் இருக்கின்றவர்கள் மட்டும் மேடையிலே இருந்து நேரடியாக பூ போட்டு வாழ்த்தலாம் என்பதை சிந்தித்தால் நலம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.